எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான மதர்ஸ் டே கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு 9 இன்ச் ரவுண்டு கேக் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கேக் வேணால் யூஸ் பண்ணலாம். இது கூட ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேக் உங்களுக்கு இஷ்டப்படி வெனிலா கேக்கோ இல்லை சாக்லேட் ஃப்ளேவர்ட் கேக்கோ எந்த ஃப்ளேவர்ட் கேக் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக இந்த விப்பிங் க்ரீம் போட்டு நல்லா ஃப்ராஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பட்டர் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். இது முடித்தோடனே ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க. அடுத்து இந்த மீதி இருக்க க்ரீமில் ஒரு கலர் போட்டு நான் இதை கொஞ்சம் டிண்ட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த கலர் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ட்ராப் போட்டால் போதும். நல்லா லைட்டாக ஒரு பேபி பிங்க்குக்கு நான் இதை கலர் பண்ணுறேன். இந்த ஒயிட் க்ரீமை கலர் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஸ்போசபிள் பைப்பிங் பேக்கில் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். இந்த பேக்கில் நான் நாசில் ரோஸ் நாசில் போட்டிருக்கேன். ஒரு சின்ன ரோஸ் டிப் போட்டிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக்கு மேலே நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் பேக்கர் கிடையாது. அதனால் எழுதுறது எனக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால நான் ஒரு சின்ன ஒரு டூத்பிக் வச்சு நான் என்ன எழுதணுமோ, கேக்கில் நீங்கள் என்ன எழுதணும்னு இருக்கீங்களோ அதை ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. நான் சிம்பிளாக மாம் அப்படின்ட்டு எழுதுகிறேன். எழுதுனதுக்கப்புறமா பைப்பிங் பேக்கை வச்சு நீங்கள் அதுக்கு மேலே ஈஸியாக நீங்கள் பைப் பண்ணிடலாம். இது ஒரு சிம்பிளான மதர்ஸ் டே கேக்கு. நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். நான் சிம்பிளாக மாம்னு தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். இது எழுதுனதுக்கப்புறமா இதே நாசில் வச்சு மேலேயும் கீழேயும் ஒரு பார்டர் கொடுத்தேன். நீங்கள் வேறு நாசில் மாற்றிட்டு கூட மேலேயும் கீழேயும் ஒரு பார்டர் மாதிரி போடலாம். இந்த மதர்ஸ் டேக்கு இந்த மாதிரி ஒரு ஈஸியான சிம்பிளான கேக்கு நீங்களும் வீட்டிலேயே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.